வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 5 to 6 தக்காளி எடுத்திருக்கேன். பழமாவில் தான் எடுத்திருக்கேன். பழமாக எடுத்தீங்க அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இதில் நான் ஒரு 20 முந்திரி எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், முந்திரியும் தக்காளியும் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ நான் அதே பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறனால ரொம்ப வெங்காயம் தேவைப்படாது, கொஞ்சமாக எடுத்தால் போதும். ஸோ ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் இது கூட தக்காளியும் முந்திரியும் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூனை விட கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. மசாலா உள்ள பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் இதில் பன்னீர் சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை பார்த்திங்கன்னா நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. பன்னீர் நீங்கள் வந்து கூடவே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பன்னீர் பிடிக்கும் அப்படின்னா நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 150 கிராம் கிட்டே ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா இதில் கஸ்தூரி மித்தி ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக கஸ்தூரி மித்தி எடுத்து இது மாதிரி கசக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் இதில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டெக்ஸ்சரும் நமக்கு கிடைக்கும். பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 ஸ்பூன் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். பட்டர் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் நான், சப்பாத்தி எல்லாத்துக்கூடயுமே வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் என்ன டேஸ்ட் இருக்குமோ, என்ன டெக்ஸ்சர் இருக்குமோ அது எல்லாமே நம்ம வீட்டில் செய்கிறதுலையும் இருக்கும். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரியே. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.